உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மனசினம் வண்டி வாழ்த்தி வணங்குவான். திருவடிகள் ஊற்றி ஊற்றி திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பத்திரமாக பட்டாசுகளை வெடிக்கவும், நலமாக இனிப்புகளோடு புத்தாடை அணிந்து கொண்டாடி மகிழவும். இறைவன் திருவருள் நமக்கு என்றும் துணை இருக்கும். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய குருவருள் ஆன்மீக மைய தலைவர் அவர்களுக்கும், அதை நடாத்தி கொண்டிருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கும், இதை தொடங்கி வைக்கின்ற ஜெயசுதாமா அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரந்தோறும் பார்க்கின்றார் போல நலம் தரும் திருப்புகழ் என்ற தலைப்பில சென்ற வாரம் பார்த்தோம். அதே போல இந்த வாரமும் பார்க்க இருக்கின்றோம். சென்ற வாரம் திருச்செந்தூர் திருப்புகழ் பாடி முருகப்பெருமானுடைய திருமுக தரிசனம் பெற்றோம். அவருடைய திருமேனி தரிசனம் பெற்றோம். அந்த இடம் திருச்செந்தூர் என்று பார்த்தோம். திருச்செந்தூரை பற்றி நிறைய 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 வரலாறுகள் உண்டு. முக்கியமான 1-2 வரலாற்றை சொல்லிவிட்டு பிறகு நாம் பாடத்திற்கு வருவோம். ஏனென்றால் போன வாரம் திருச்செந்தூர் பற்றி பார்ப்போம் என்ற ஒரு வார்த்தை சொல்லி இருக்கின்றேன். அதற்காக ஒரு 4-5 விஷயம் மட்டும் சொல்லி அதுல நிறைய இருக்கின்றது. பல்வேறு வரலாறுகள், வரலாற்று சிறப்பு மிக்க இடம். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பழமை பெற்றது இந்த திருச்செந்தூர் திருக்கோயில். முருகன் படை வீடு அமைத்து அங்கே தங்கி இருந்து சூரநாதியர்களை வென்ற இடம். இன்றும் கூட கடற்கரையில சூர சம்ஹாரம் மிக விமர்சனையாக நடக்கும். அதுல கோவில் அலையில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா என்ற ஒரு பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடியிருப்பார். அந்த மாதிரி அந்த நாளில இந்த வாரம் வரப்போகின்றது கந்தர் சஷ்டி பெருவிழா 6 நாட்களுக்கு நடக்கும். அந்த 6வது நாளாக சூரபத்மனுடைய சம்ஹாரம் நடக்கும் திருச்செந்தூர் கடற்கரையிலே. எல்லா முருகப்பெருமானுடைய கோயில்களும் தரைத்தளத்திலே இருக்கும். ஆனால் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் மட்டும் கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கின்றது. கொஞ்சம் தூரம் தான் கடற்கரை. அதனுடைய ஓரத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27-30 கிலோமீட்டர் தொலைவு தான், அவ்வளவுதான் இருக்கும். கடற்கரையிலே கட்டப்பட்ட கோயில் இதுகாலம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் செம்மாந்து நிற்கிறது. இந்த கோயிலை கட்டியவர்கள் 5 ஆண்டிகள் என்று சொல்லுவார்கள். ஆண்டிகள் என்றால் அவர்கள் உருவிலே இறைவன் முருகப்பெருமான் வந்துதான் இந்த திருக்கோயிலை கட்டியது என்ற ஒரு அருமையான வரலாற்றை சொல்லுவார்கள். அதிலே ஆறுமுகம் சாமி, மௌனசாமி, கார்த்தி சாமி, வள்ளிநாயகி சாமி, அதுக்கப்புறம் மூர்த்தி சாமி, இவர்கள் தான் இந்த கோயிலை கட்டியதாக சொல்லுவார்கள். அதிலே அவருடைய சமாதி கூட கோயிலின் அருகிலே கோயிலினுடைய நேர் முகத்திற்கு நேராக இருக்கின்ற பகுதி ஒரு 3/4 கிலோமீட்டர் தொலைவிலே அங்கே சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை வணங்கித்தான் நாம் நாழிக்கிணறில் மூழ்கி அதற்கப்புறம் தான் கடலாடி அதற்கப்புறம் தான் பெருமானை வணங்க செல்லுவோம். இந்த நாழிக்கிணறும் கடலும் பாருங்கள், கடலுக்கும் நாழிக்கிணறுக்கும் எவ்வளவு தொலைவு, ரொம்ப குறைந்த தொலைவு. ஆனால் கடல் தண்ணீர் உப்பு, ஆனால் நாழிக்கிணறு தண்ணீர் குடிக்கின்ற அளவிற்கு சுவையுடையது. முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையாரை வணங்குவதற்காக பஞ்சலிங்க மூர்த்தங்களை தன்னுடைய கோயிலின் பின்புறமாக பஞ்ச மூர்த்திகளை எழுந்திருட பண்ணி அங்கே லிங்கம் வைத்து 5 லிங்கங்கள் இருக்கும். நீங்கள் போனால் பார்த்திருக்கலாம், அல்லது இனிமேல் போகிறவர்கள் பாருங்கள். அந்த லிங்க திருமேனிகளுக்கு அபிஷேகம் செய்வதற்காக உப்பு தண்ணீர் வேண்டாம் என்று தன் வேலை ஓங்கி எறிந்தானாம், வீசி எறிந்தானாம் முருகப்பெருமான். அந்த இடத்திலே உண்டானதுதான் நாழிக்கிணறு. இறைவனுக்கு பூசை செய்ய நல்ல நீர் வேண்டும் என்பதற்காக உண்டாக்கப்பட்ட கிணறு, முருகனால் உண்டாக்கப்பட்ட கிணறு நாழிக்கிணறு. மிக சிறப்பு மிக்கது. அங்க இறைவனை வணங்க சென்றால் அங்கே நமக்கு பிரசாதமாக விபூதி பிரசாதம்
பன்னீர் இலையிலே தான் நமக்கு கிடைக்கும். இப்படி இரண்டாவது படை வீடாக விளங்குகின்ற நம்முடைய அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் முருகன் அந்த நாமத்தோடு தான் அங்கே எழுந்தருளி இருக்கின்றார். ரொம்ப அருமையான முறையிலே வருகின்ற அத்துணை பேருக்கும் வரங்களை வாரி வாரி வழங்கும். வாரும் கரத்தன் நம்ம எல்லாம் அருளை கொடுத்து வாரி வாரி கொடுத்து நம்ம அப்படியே இருக்கான கரங்களாலும் வாரி அணைத்துக் கொள்ளுவான் முருகன். அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூருக்கு திருச்சீரலைவாய், செந்தில் மாநகரம், ஜெயந்திபுரம் படையெடுத்து வந்து அங்கே சூரர்களை வெற்றி பெற்றதுனால ஜெயந்திபுரம், சிந்துரபுரம், இப்படி நிறைய பெயர்கள் உள்ளன. கல்வெட்டுல பாண்டியர் கால கல்வெட்டுல பாத்தீங்கன்னா திருபுவன மகாதேவி சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர் இதற்கு உண்டு. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடி இருக்கின்றார். அதே போல அருணகிரிநாதர் திருப்புகழ், அலங்காரம், அனுபூதி எல்லாம் நிறைய பாடி இருக்கின்றார். குமரகுருவரர் அந்த கலிவன்பா பாடி இருக்கிறார். குமரகுருவரர் இங்கே வந்து பேசும் வல்லமை பெற்று பாடியது கந்தர் கலிவன்பா. ஊமையாக இருந்த குமரகுருவரரை அவருடைய பெற்றோர்கள் முருகன் திருவடியிலே கொண்டு வந்து கிடத்தி தவம் கிடந்தார்கள். அப்பொழுது பேசும் வல்லமை பெற்றது முருகன் திருவருளாலே. உடனே பேச வாயை திறந்த குழந்தை கந்தர் கலிவன்பா பாடியது. எத்தனை ஞானம் பாருங்கள். முருகப்பெருமான், முருகன் என்றாலே அழகுன்னு சொல்றோம், ஆனா அழகன் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் முருகன் என்றால் ஞானமே வடிவானவன். அதற்காக தான் அந்த வேல் நுனியிலே கூர்மையாக இருக்கும், இடையிலே பருத்து கொஞ்சம் அகன்று இருக்கும், கீழே வர ஆழமாக இருக்கும். அதான் இப்ப திருவள்ளுவர் கூட சொல்லுவார், நுண்மான் நுழை புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புரைபாவையற்று. கூர்த்த அறிவு, அகன்ற அறிவு, ஆழமான அறிவு இல்லாத ஒருவனுடைய ஒரு செயல்பாடு எப்படி இருக்கும்? ஒரு மண் பொம்மையை எடுத்து விளையாடுகின்ற காலத்திலே அது கீழே விழுந்தால் எப்படி நொறுங்கி போகுமோ அது போல மண் மான் புனை பாவை அற்றும்பர். அப்படி வேலானது ஞானமே வடிவாக அமைந்திருக்கிற ஞானம் கொண்ட வேல் வேறு, முருகன் வேறு அல்ல. முருகனும் வேலும் ஒன்றுதான். அதைத்தான் அம்மா கொடுக்கின்றார். அப்படி இவர்கள் பாடிய திருத்தலம். அதே போல வியாழ பகவான் இங்கே வந்து தவம் இருந்திருக்கின்றார். அருமையான அந்த நிலையிலே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் வரலாறு இன்னொன்று மட்டும் சொல்லிக்கலாம். டச்சுக்காரர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் ஒரு சமயத்திலே வாது வந்த நேரம், போர் வந்த நேரத்திலே அவர்கள் டச்சுக்காரர்கள் திருமேனியை திருடி கொண்டு போய் விடுவார்கள். அது எல்லாருமே பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருவதற்கே காரணம் நம்முடைய திருக்கோயில்களிலே மேனிகளும் அற்புதமாக அமைந்திருக்கும் செம்பொன்னிலே, ஐம்பொன்னிலே தங்கம் நிறைய அப்பனுக்கு அம்மைக்கெல்லாம் சூட்டி இருப்பார்கள் நகைகளாக. அதெல்லாம் நிறைய செல்வங்கள் பொதிந்த இடம் என்பதனாலே நம்முடைய கோயில்களுக்கு வந்து அவங்க எல்லாம் களவாடி போவாங்க. அப்படி திருமேனி திருடப்பட்டது. அதை டச்சுக்காரர்கள் கொண்டு செல்லுகின்ற நேரத்திலே கடல் அல்லவா, அந்த கடலிலே தானே படகிலே செல்ல வேண்டும். போகின்ற நேரத்திலே முருகன் திருவருளாலே நிறைந்த காற்று, புயல், கடல் கொந்தளிக்கின்றது, மழை, இம்மாதிரி எல்லாம் ஒரு நிலைகளை உண்டாக்கின உடனே அவர்களால் இந்த திருமேனி இருப்பதால் தான் நம்முடைய கப்பல் இந்த காற்றிலே, புயல் காற்றிலே பயங்கரமாக ஆடுகிறது, இதை தூக்கி கடலுக்குள்ளேயே போட்டு விடலாம் என்று போட்டு விட்டார்கள். அதே போல முருகன் இவர்களுடைய கனவிலே வந்து நான் இங்கே இருக்கிறேன், என்னை எடுத்து கோயில் கட்டுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தி, நான் இருக்கின்ற இடத்திலே கடலிலே நான் எந்த இடத்துல இருப்பேன், பெரிய கடல் எந்த இடத்துல இருப்பேன் என்று தெரியாமல் திகைக்காதீர்கள். நான் இருக்கின்ற இடத்துல எலுமிச்சம்பழம் வட்டமிட்டு கொண்டிருக்கும், அந்த இடத்துல இறங்கி பாருங்கள், நான் இருக்கிறேன், எடுத்து வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்னார். ஒரு பெரிய வரலாறு நமக்கு உண்டு. இதற்கெல்லாம் மேலாக கைலை மலை அணைய செந்தில், கைலை மலையை போன்றதே நம்முடைய முருகப்பெருமான் இடத்தில் இருந்து அருள் புரிகின்ற திருச்செந்தூர். கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழே அப்படின்னு பாடுவார் அருணகிரி பெருமான். அப்படி இந்த வகையில சும்மா ரொம்ப சுருக்கமா நிறைய இருக்கு விஷயங்கள். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசணுமானா திருப்புகழ் நம்ம இன்னைக்கு பார்க்கிறதுக்கு வாய்ப்பு வேணுமல்ல. மற்ற இடங்களிலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம்.
இந்த அளவிலே திருச்செந்தூரை பற்றி மிகச் சுருக்கமாக நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது நலம் தரும் திருப்புகழ் என்ற பொது தலைப்பில சிறப்பாக நாம் ஒரு பாடலை பார்க்கின்றோம். என்ன பாடல்? தேனொந்து முக்கனிகள் பால் செங்கருப்பிள நீர் சீரும் பழித்த சிவம் அருள்வோர தீதும் பிடித்த வினை ஏதும் ஓடித்து விழ ஜீவன் சிவச்சொல்லுபம் என தேடி நான் என்பதற்று உயிரோடு என்பதற்று வெள்ளிநாதம் பரபிரம்ம ஒளி மீதே ஞானம் சூரப்ப மகிழானந்த சித்தியோடு என்னாலும் கழிக்க பதம் அருள்வாயே வானம் தழைக்க அடியேனோ செழிக்க அயன்மாலும் பிழைக்க அல்லை விடமாள வாரும் கரத்தன் எமையாளும் தகப்பன் மழுவானின் கரத்தன் அருள் முருகோனே தானந்தனத்தன நாவண்ட சுற்றி மதுதான் உன் கடப்பமல்ல அணிமார்பால் தானந்தனத்தன நாவண்ட சுற்றி மதுதான் உன் கடப்பமல்ல அணிமார்பால் தானம் குறித்த எமையாளும் திருக்கையிலை தானம் குறித்து எமையாளும் திருக்கையிலை சாலும் கூறத்தி மகிழ் பெருமாளே நான் என்பதற்று உயிரோடு என்பதற்று வெளிநாதம் பரபிரம்ம ஒளி மீதே ஞானம் சுரப்ப மகிழானந்த சித்தியோடு நாளும் கழிக்க பதம் வருவாயே சாலும் கூறத்தி மகிழ் பெருமாளே என்பது பாடல். கையிலை மலை அணைய செந்தில்ங்கிற மாதிரி இந்த பாட்டிலையும் கையிலை சாலும் குரத்தி மகிழ் பெருமாள் தானம் குறித்து எமையாளும் திருக்கையிலை சாலும் குரத்தி மகிழ் பெருமாளே என்று இந்த பாடல் கையிலையிலே அந்த முருகன் இருக்கின்ற காட்சியை நமக்கு இங்கே நினைவூட்டுகின்றது. என்ன இந்த பாட்டிலே நமக்கு சென்ற வாரம் இறைவனுடைய திருக்காட்சியை நேரிலே கண்டு அருள் பெற்றோம். நேரிலே கண்ட பொழுது அவனை பற்றி எத்தனையோ புகழ் எத்தனையோ பெருமை என்னென்ன சிறப்புகள் உண்டோ அதையெல்லாம் நமக்கு நினைக்க கூட தோன்றவில்லை. இறைவனையே கண் கொட்டாமல் பாதாதி கேசம் முதலாக பார்த்து கொண்டிருந்தோம். முருகா 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 என்று நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தோம். நாம் பெற்ற பயன் நமக்கு என்ன பயன் தந்திருக்கின்றான்? அவனுடைய காட்சி கிடைச்சா என்ன நமக்கு வேற வேணும்? வரதாமணி நீ என்ன ஓரில் வருகாதெதுதான் அதில் வாராது. வரதாமணி முருகா, நீ வரத்தை கொடுப்பவனே, என்றும் எங்களுக்கு வரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறவன். வரதாமணி முருகா என்று சொன்னாலே எங்களுக்கு எந்த பொருள் வராமல் இருக்கும், எல்லா பொருளும் எங்களுக்கு வந்து சேரும். ஏனென்றால் நாங்கள் உன்னுடைய அடைக்கலம் ஆகிவிட்டோம். அப்படியானால் எங்களை பார்த்து கொள்வது உன்னுடைய கடமையாகி விடுகிறது. அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அப்போ இங்க அந்த இடத்துல நம்ம நினைக்கணும், இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான், என்னென்ன பலனை நமக்கு தருகின்றான். இந்த பாடலிலே அந்த காட்சி. பொதுவாக நாம் பாடலை பாடுகின்ற பொழுதோ விளக்கம் சொல்லுகின்ற பொழுதோ அதிகமாக உலக விஷயங்களுக்கு நாம் செல்லாமல் மேலோட்டமாக கொஞ்சம் குறிப்பாக காட்டி எல்லாரும் புரிந்து கொள்ளுகின்ற நிலையிலேதான் இன்று இருக்கின்றோம். இன்றைய காலகட்டம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? தாய்மார்கள், தந்தைமார்கள், மக்கள், சுற்றத்தார்கள், நண்பர்கள், இவர்கள் எல்லாம் எப்படி நமக்கு உறவாக இருக்கிறார்கள், எந்த நேரத்திலே உறவாக இருக்கிறார்கள், எந்த நேரத்திலே உறவில்லாமல் இருக்கின்றார்கள். ஒரு மகனோ மகளோ, அந்த மகன் என்றால் மருமகளோடு சேர்த்து, மகள் என்றால் மருமகனோடு சேர்த்து, பேரன் பேத்திகளோடு சேர்த்து அந்த மாமன் மாமியையோ தாய் தந்தையரையோ எப்படி பார்த்து கொள்ளுகிறார்கள்? எத்தனை பேர் நன்றாக பார்த்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
அதிலே பலர் எப்படி பார்த்துக் கொள்கிறார்கள்? இந்த உலக விஷயம் எல்லாம் இன்று நம்முடைய கண் முன்னாலே நடக்கின்ற காட்சிகள். தொட்டு கொடுத்தால் போதும், நீங்கள் அப்படியே கெட்டியாக பிடித்துக் கொள்ளுவீர்கள். அதனால இங்கே முருகனுடைய திருவருள், அதை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சாதாரணமாக கிடைத்து விடுமா? ஒரு மாம்பழம் இருக்கிறது, மரத்திலே பழுத்து நம் கண்ணுக்கு அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் எட்டாத உயரத்திலே இருக்கிறது. அந்த மாம்பழத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் எத்தனை முயற்சிகள் செய்வோம்? நாம் நிலத்திலே இருக்கின்றோம், மரம் கொஞ்சம் உயரமாக இருக்கின்றது, அந்த உயரமான கிளையிலே அந்த மாங்கனி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது கீழே விடும் வரை நமக்கு பொறுமை இல்லை. நாம் அதை இன்றே அடைந்து விட வேண்டும், இப்பொழுதே அடைந்து விட வேண்டும். அந்த எண்ணத்திலே நாம் என்ன செய்வோம்? எட்டி எட்டி பார்ப்போம், குதித்து குதித்து பார்ப்போம், கையை உயர்த்தி உயர்த்தி குதித்து பார்ப்போம். முடியவில்லை என்றால் அருகிலே இருக்கின்ற ஒரு தடியோ வேற ஏதேனும் கொக்கியோ ஏதோ ஒன்றை போட்டு இழுத்து பிறகு அதை முயற்சி செய்து அடைவோம். அப்படி இறைவனுடைய திருவருளை அடைவது என்பது இறைவன் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் எப்படி நாம் முயற்சி செய்ய வேண்டும்? அதற்குத்தான் பெரியோர்கள் சொல்லி வைத்து சென்றிருக்கின்றார்கள். அதெல்லாம் சிறையான சைவ சித்தாந்தம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த விஷயம் எல்லாம் எளிமையாக புரியும். சரி, வேண்டாம், அந்த பெயரே வேண்டாம். அந்த பெயர் இல்லாமலேயே நாம் எப்படி படிப்படியாக அடைவது? முதலிலே கோயிலுக்கு செல்லுகின்ற ஒரு மரபை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். முருகனை பார்க்கின்றோம், வணங்குகின்றோம், அவனுடைய அருளிலே திளைக்கின்றோம். அடுத்தது நம்மால் ஆன பொருட்கள் என்ன, பாலோ தயிரோ தேனோ ஏதோ ஒரு அபிஷேகத்திற்கு நமக்கு விருப்பமானதை கொண்டு செல்லுகின்றோம், எல்லாவற்றையும் கொண்டு செல்லுகின்றோம். பழங்கள் பல்வகையாக, மலர் மாலைகள் பல்வகையாக சென்று வழிபடுகின்றோம். இது வழிபாட்டு நிலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக கோயிலை கூட்டலாம், அபிஷேகத்திற்கு இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்து வைக்கலாம், அபிஷேகத்துக்குரிய பொருட்களை எடுத்து வைக்கலாம், அங்க இருக்கிற அர்ச்சகருக்கு நம்ம பூஜை செய்வதற்கு உண்டான ஏதேனும் சில உதவிகள் செய்யலாம். இப்படி எல்லாம் செய்வோம். அப்புறம் கோயிலை கூட்டுவது, பெருக்குவது, கோலம் போடுவது, இத கோயில் தூய்மை பணியிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம். அப்புறம் ரொம்ப ஆர்வமான ஒரு குருநாதரை நாம் அமைத்துக் கொண்டு, நமக்கு இறைவனே குருநாதராக வருவார் யாரோ ஒருவருடைய திருமேனியில, இந்த குருநாதர்கிட்ட போய் அவரை வணங்கி அவர் பூஜை செய்ய இந்த முறைப்படி இந்த மாதிரி வச்சு பூஜை செய்யுங்கன்னு சொல்ல எதையெல்லாம் வாங்கி பூஜை செய்து இப்படியே மென்மேலாக 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 நாம் அந்த வழிபடுகின்ற நிலைகளிலே உடம்பினாலும் சரி உள்ளத்தினாலும் சரி உயர்ந்து உயர்ந்து சென்று கொண்டு அதனுடைய இறைவனை தவிர நமக்கு ஒன்றுமே இல்லை என்கின்ற நிலை வரும் வரையிலும் நாம் அந்த பணியை, இறைப்பணியை செய்வோம். திருநாவுக்கரசு என்ன செய்தார்? உழவார் பணி செய்தார். இப்படி அதே போல குங்குலிய கலை நாயனார் என்ன பண்ணார்? தூபம், இறைவனுக்கு தூபம் காட்டினார். எண்ணெய் இட்டு விளக்கரித்தவர்கள். இப்படி என்னென்ன பணி நமக்கு இயலுமோ அந்த பணியை செய்ய வேண்டும். அதை நம்முடைய பெரியோர்கள் எந்தெந்த பெயரிலே சொல்லுகிறார்கள் என்றால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற வகையிலே சொல்லுவார்கள். அது விரிவாக பார்க்கின்ற ஒரு வகுப்பிலே பார்க்கலாம். ஆக இறைவனுடைய அந்த அருளை நாம் பெற வேண்டும் என்றால் இறைவனோடு நாம் பேச வேண்டும், இறைவனோடு நாம் கூட இருப்பதாக எண்ணி மகிழ வேண்டும். அவனோடு பேசி, என்னப்பா நீ சொல்ற, தாராளமாக பேசலாம். அப்பா, அம்மை, மாமன், மாமி, சுற்றார், குழந்தைகள் இவர்களோடு பேசுவது போலவே முருகனோடும் பேசலாம். அப்படி பேசும்போது என்ன சுவையாக அருணகிரி பெருமானுக்கு தெரிந்தது என்றால், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு என்றார். அந்த அனுபவத்தை சொல்லுகின்றார். என்னென்று? தேனுந்து முக்க நிகழ் பால் செங்கருப்பிள நீர் சேரும் பழித்த சிவம் அருள் ஊர. சிவம், சிவபெருமான், முருகனுடைய தந்தையார் சிவபெருமான். அவர் தந்தையிடத்திலே இருந்து அவதாரம் செய்ததனால் முருகன் ஒருவன் தான் ஆண் பிள்ளை என்று சொல்லுவார்கள். பெருமானுடைய நெற்றிக் கண்களிலே இருந்து பிறந்தவர் அல்லவா, அவதாரம் செய்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். பிறந்தவர் என்பது கூட நாம் சொல்லக்கூடாது. அப்படி அந்த பெருமான் நமக்கு தந்தவர் முருகப்பெருமான். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு அல்ல, ஐந்தும் ஆறும் ஒன்றுதான். 5 முகம் கொண்ட 5 எழுத்து மந்திரத்தை கொண்ட சிவபெருமானும்
ஆறுமுகம் கொண்ட ஆறெழுத்து மந்திரத்தை கொண்ட முருகப்பெருமானும் ஒருவரே. அப்படி பெருமானுடைய தன்மை எப்படி இருக்கிறதாம்? தேன் உந்து முக்கனிகள் பால் செங்கருப்பு இளநீர் இவற்றினுடைய அந்த இனிமை சுவையெல்லாம் பழித்து விட்டது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதை விட மேலான இனிமை உடையவன் தேன். ஒவ்வொன்றையும் நினைத்து பாருங்க. தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் கெடாது. பல நாட்களுக்கு அது அப்படியே மருந்தாக உட்கொள்ளலாம். மருந்தை கரைத்து தேனிலே கரைத்து உண்ணலாம். எத்தனையோ விதத்திலே உடலுக்கு நலத்தை தருகின்றது தேன். அந்த தேனை உந்துகின்றது அந்த மலர்கள், அந்த கனிகள், அந்த இறைவன் திருவருள். தேன் அந்த மலரிலே ஒரு மலர் மலர்ந்திருக்கிறது என்றால் அந்த மலரை நாடி வண்டு செல்வது இயல்பு. ஏன் நாடி செல்லுகிறது? தேன் பிளிற்றுகின்றது. தேன் கொஞ்சமா இல்லை, தேன் அப்படியே பிளிற்றுகின்றது. பிளிற்றி 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 உந்தி உந்தி மேலே வந்து கீழே ஒழுகுகிறது. அந்த மலரிலிருந்து தேன் ஒழுகுகிறது. அதுபோல முக்கனிகளும் அந்த தேன் சுவை ஒழுகுகின்ற தொட்டாலே கனிந்து விடும். அந்த அளவுக்கு தேன் சுவையை, தேன் போன்ற சுவையை தருவன முக்கனிகள். மா பல வாழை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு. முக்கனிகளுமே பொதுவாக எடுத்துக்கொண்டாலே உடலுக்கு நல்ல வளப்பத்தை தருவது, சக்தியை தருவது, வைட்டமின்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடியது. தனித்தனியாக சொன்னால் நேரமாகிவிடும் என்பதனாலே முக்கனிகளின் பொதுவான அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுகிறோம். இனிமை உடையன, ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று மா பலா வாழை என்று ஒன்றுக்கொன்று இனிமை உடையன. வாழைப்பழம் எளிதாக கிடைக்கும். பலாப்பழத்தை எப்படி நாம் அடைவோம்? அந்த மேலே இருக்கின்ற முள்தோய்களை எல்லாம் எடுத்து விட்டு, உள்ளே இருக்கின்ற அந்த கசடுகளை எல்லாம் அழித்து விட்டு, அந்த பழத்தை எடுத்து விட்டு, அந்த பழத்தை அதை பிரித்து அதில் இருக்கின்ற கொட்டையும் தாளையும் நீக்கி அதன் பிறகு சாப்பிடுவோம். இத்தனை வேலை. அப்படி கடினமாக நாம் இறைவன் திருவருளை பெற பயிற்சி செய்ய வேண்டும். வாழைப்பழம் எளிதாக கிடைத்துவிடும், எல்லா இடங்களிலும் கிடைக்கும். இத பலாப்பழம் குறிஞ்சி நிலத்திலே மலை பார்க்காத இடத்துல அதிகம் கிடைக்கும். மாவின் சுவை எப்படி? இப்படி முக்கனிகளின் அந்த முக்கனிகளிலும் அந்த சாறு நிறைந்திருப்பது தேனை ஒத்த சுவை, தேனினும் மேம்பட்ட சுவை. இன்னும் கொஞ்ச நேரத்துல கைப்பட்டாலே போதும் அந்த பழங்கள் எல்லாம் வெடித்து சாற்றை சிந்தும். புறநானூற்றிலே பார்க்கலாம் எப்படி அந்த மலை நிலம் இருக்கின்றது என்று சொல்லும் போது புறநானூற்றில் நிறைய காட்சிகள் உண்டு. அப்படி தேனுந்து முக்கனிகள் அவற்றினுடைய இனிமையையும் சுவையையும் பழித்து விட்டார். அதை விட சுவையானவர், இனிமையானவர் நம்முடைய சிவபெருமான். பால், பால் எப்படிப்பட்டது? அந்த பால் இருந்தாலே இறைவனுக்கு அபிஷேகம். அதுக்கப்புறம் பால்ல உரை ஊற்றி வச்சா தயிர் ஆகுது. தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம், வெண்ணெயில இருந்து நெய் எடுக்கலாம், இல்லைங்களா? நெய் எத்தனை ஊட்டச்சத்தாக பயன்படுகிறது. ஒவ்வொன்றுமே அதனுடைய இந்த பால் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே வரும் பொருட்கள் எல்லாம் அத்தனை ஊட்டச்சத்து. இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு ஆனைந்து என்பதை முதலிலே சொல்லுவார்கள். யாகசாலையாகட்டும், இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போதாகட்டும், முதலிலே ஆண் 5. ஆண்னா பசு, பசுவிலிருந்து கிடைக்கின்ற அந்த 5 பொருட்களில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய தகுதி உடையது. ஆண் கோஜலம், கோஜலம், கோமயம். கோஜலம்னா நீங்க மூத்திரம் எடுத்துட்டு வருவீங்க. கோமயம்னா சாணி. அதுக்கப்புறம் பால், அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய நெய், தயிர். இந்த 5ஐயும் முதல்ல முருகப்பெருமானுக்கு இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு செய்யும் முன்னால முதல்ல இதனாலதான் அபிஷேகம் செய்வாங்க யாகசாலைகள். அப்படிப்பட்ட சிறப்புடையது. அப்ப பால், செங்கரும்பு, செங்கரும்பினுடைய சுவைக்கு சொல்லவே வேண்டாம், நன்றாக அடர்த்தியாக இருக்கும். செங்கரும்பினுடைய சுவைக்கு சொல்லவே வேண்டாம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த இனிமை உடையது. அதிலே கிடைக்கின்ற சாறு அதனுடைய இனிமைக்கு சொல்லவே வேண்டாம். இளநீர் உடம்புக்கும் நிறைய சத்து, இனிமைக்கும் உடையது, அபிஷேகத்திற்கும் உரியது. கரும்பு சாற்றையும் கூட அபிஷேகத்திற்கு நாம் செய்கின்றோம். இப்படி தேன் உந்து முக்கனிகள் பால் செங்கருப்பு இளநீர் இவற்றினுடைய அந்த இனிமையையும் மற்ற தன்மைகளை எல்லாம் பழிக்கின்ற வகையிலே இனிமை உடையவர் சிவபெருமான். அருளிலே கருணையை வாரி வாரி வழங்குகின்றவர் சிவபெருமான். அழகாக சொல்லுவார்கள்,
தேவாரத்திலே. பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை பெண்ணோடு ஆணென்று பேசற்கரியவன். பண்ணில் ஓசை பழத்தினில் இன்சுவை. இறைவனுடைய தன்மை பற்றி சொல்லும் பொழுது பழத்தினில் இன்சுவை அப்படின்னு தேவாரத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த முக்கனிகளினுடைய இனிமை, பால், தேன் இவற்றினுடைய அந்த இனிமை தன்மை எல்லாம் பழிக்கின்ற வகையிலே அவன் இனிமையான, நினைத்தாலே இருக்கும். சிவபெருமானை நாம் நினைத்தாலே அவருடைய கருணை வெள்ளம் நமக்கு கண் முன்னாலே காட்சி தரும். மனமெல்லாம் இனிக்கும், உணர்வெல்லாம் இனிக்கும். அப்படிப்பட்ட சிவபெருமான் கொடுத்தவர் முருகப்பெருமான். சீரும் பழித்த சிவம் அருவூர தீரும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ. தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ. என்ன அருமையானது பாருங்க. தீது, தீமைகள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. தீமைகளை நாம் செய்த தீமைகள் ஒன்று, நமக்கு பிறர் செய்கின்ற தீமைகள் ரெண்டு. நமக்கு நம்முடைய மனம் கருத்து இவற்றுக்கெல்லாம் வேறுபாடு உடையவர்களாக நம் கண்ணுக்கு தெரிந்தவர்கள் சிலர் இருப்பார்கள். ஆனால் கண்ணுக்கு தெரியாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். எப்படா இவங்களை பிடிச்சி இழுத்து விடலாம், அவங்க மேல போறதுக்கு விட மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையாவது வச்சு தீங்கு பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால நான் செய்த தீமைகள் அது நமக்கும் ஒரு அறிவு வர வரையிலோ நாமளும் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ தவறு பண்ணி இருப்போம். நம்ம கருத்துக்கு அது உணரும் போது அதுல இருந்து நாம தவறு பண்ணாம எப்ப இறைவன் திருக்கருத்துக்கு வந்துட்டோமா அப்ப நமக்கு நல்ல பண்புகள் தான் மேலோங்கி வரும். தீமையானவை நம்மை விட்டு அகன்று விடும், நம்மை விட்டு ஓடி விடும். அப்படி நாம் செய்த தீமைகளோ அல்லது நமக்கு பிறர் செய்கின்ற தீமைகளோ, செய்த தீமைகளோ அல்லது செய்யவிருக்கின்ற தீமைகளோ நம்மை அணுகாது. எல்லாம் பொடி பொடியாயிரும். எதனால? இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்க பெற்றதால். நினைச்சு பாருங்க. இந்த தீமை என்பது இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனா நம்முடைய சமயத்திலே நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு பேச்சிலேயும் என்ன அப்படின்னா, முற்பிறவி என்பதும் அடுத்த பிறவி என்பதும் நம்முடைய சமயத்திலே நமக்கு நம்பிக்கை உண்டு. அது எல்லோரும் அறிந்தது. ஆன்மீகத்திலே ஈடுபாடு உடையவர்கள் கண்டிப்பாக இந்த இரண்டையும் பெரியோர்கள் சொல்ல நாம் அதன்படி நம்பிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருக்கின்றோம். போனவர்களே பார்த்தோம் இல்லையா, அருகுநுனி பனை இல்ல பனையனைய சிறிய துளி, அந்த பாட்டிலேயே நம்ம பார்த்தோம் இல்ல, கருமுதல் திருவரை என்ற தலைப்பிலே. அடுத்த பிறவியில் இந்த மாதிரி நீ பிறப்ப அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் வருவார்கள் போகுவார், எல்லாம் சகஜதான்ப்பா, அதெல்லாம் நீ சொல்லாரு, நீ பாத்தியா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கறவங்க கேட்பாங்க. நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் இது. அப்போ எத்தனை பிறவி யார் கண்டா? மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லைங்க, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருதமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மாணிக்கவாசகர் மூச்சுடுறார். அப்ப எத்தனை பிறவி தெரியாது. 7 பிறவிக்கும் முந்தனோட உற்றோமே ஆகும். 7 49 பிறவி. எத்தனை நமக்கு கணக்கு தெரியாது. பெரியவர்கள் சொல்றாங்க, நம்ம அதை படிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். அத்தனை பிறவிகளிலும் நாம் செய்த அந்த தீமைகள் இருக்குமே, அந்த தீமைகளும் பொடி 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 ஆகிவிடும் முருகன் கருணையினால். முருகன் தன்னுடைய வேளால் எறிந்து அந்த தீமைகளை எல்லாம் நம்மிடமிருந்து போக்கி விடுவார். எப்படி பொடி பொடியாக கழன்று போகும் என்பதை நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு, ஒரு கரையான் பிடித்திருக்கிறது ஒரு குச்சியிலே, நம் கண்ணுக்கு தெரியும் போது அந்த குச்சியை எடுத்து பிடித்து கொண்டு ஒரு தட்டுவோம் அல்லது சுண்டு வரலாலே ஒரு சுண்டுவோம். பொலவென்று அந்த கரையான் அரித்த அந்த மண் பாகங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும், வெறும் குச்சி மட்டும் இருக்கும். அது போல
நம்மை பிடித்த தீமைகள் ஓடிவிடும். அப்ப தீமைகள் வரக்கூடாது அப்படின்னா நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே பேசணும். அப்ப புண்ணியம் செய்தவர்கள் ஆகின்றோம். புண்ணியம் செய்த நான் செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. முருகன் நம்மை கருவியாக கொண்டு இந்த செயலை நம்மை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார், நாம் பேர் பெற்றவர்கள் என்று மகிழ வேண்டும். அப்படியானால் அந்த புண்ணியத்திற்காக, நான் என்ற அகங்காரத்திற்காக, எனது என்ற அகங்காரத்திற்காக வருகின்ற விலங்கு நமக்கு வராது. ஆகையினால யான் எனது என்ற அகங்காரம் மமகாரம் போய்விட்டால் இறைவன் நம்முடைய உள்ள தீமைகளை எல்லாம் பொடித்து விடுவான். பொடித்து விடுவாருங்கிறதுக்கு சொன்ன உதாரணம் தான் அந்த கரையான் பிடித்த அந்த கம்பு. புல புல புலவென்று உதிர்ந்து விடும். பொடி பொடியான எப்படி இருக்கும்? தீது அப்படி உதிர்ந்து விடும். இரண்டாவது என்ன சொல்றார்? பிடித்த வினை, நம்மை பிடித்த வினை போன பிறவியிலே செய்த வினை, அது இப்போ நம் கூடத்தான் வந்து கொண்டிருக்கும். அதை சொல்லுவார்கள் பெரியோர்கள். முற்பிறவியிலே செய்த வினை இப்பிறவியிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முற்பிறவியிலே செய்த வினைக்கு ஏற்ப இப்பிறவியிலே இந்த உடலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே நாம் மறுபடியும் அந்த பாவ புண்ணியம் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்கின்ற தீமைகள் அது ஆகாமியம் என்ற வகையிலே வரும். அப்ப அந்த வினையை என்ன சொல்லுகின்றார்கள் பெரியோர்கள்? சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமிய வினை என்று சொல்லுவார்கள். சஞ்சித வினை அப்படின்னா நெல் வயல்ல நெல் நிறைஞ்சு விளைஞ்சு நல்ல கதிர் முற்றியாச்சு, அறுத்தாச்சு, அதை கொடுக்கறவங்களுக்கு, தெய்வத்துக்கு படைக்கிறதோ கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. இனி அந்த விளைந்த நெல்லை நம்ம அந்த பழைய காலத்துல எல்லாம் குதிர் மாதிரி வைத்திருப்பார்கள் வீடுகளிலே. அதை கீழே நிலத்துல தோண்டி சோளக்குழின்னு வச்சிருப்பாங்க. சோளக்குழியில சோளம் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. அந்த குதிருக்குள்ள நெல்லை போட்டு வைப்போம். உயர்ந்த அளவுக்கு அந்த குதிரை இருக்கும். கீழே ஒரு துளி வட்ட வடிவமாக ஒரு ஓட்டை செய்து வச்சிருப்போம். அது துணியால அடைச்சு வச்சிருப்போம். அப்பப்ப வேணுங்கும் போது சமையலுக்கு எடுத்துக்கலாம், விதைக்கு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கீழே ஒரு ஓட்டை இருக்கு, அதை நம்ம அடைத்து வச்சிருப்போம். இப்ப நம்ம விதைக்கோ அல்ல சமையலுக்கோ எடுக்கணுமான என்ன பண்ணுவோம்? அந்த குதிரனுடைய கீழ்பகுதியில அமைந்திருக்கிற அந்த ஓட்டையை அடைச்சு வச்சிருக்கிற பகுதியை நீக்கிட்டு அதுல இருந்து நமக்கு தேவையான நெல்லை எடுப்போம். அப்ப அந்த குதிர்ல போட்டு வச்சிருக்கிறதுக்கு பேரு சஞ்சித வினை. போன பிறவியிலே நாம் செய்த வினையை சேர்த்து மூட்டையை கட்டி வச்சிருக்கிறோம், அதற்கு சஞ்சித வினை என்று பெயர். அப்படி அந்த எடுக்கிறோமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இப்ப நம்ம பயன்படுத்துறோமே, சாப்பிடுறோமே, அது பிராரத்த வினை. நமக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஆண்டவன் நினைச்சிருக்கிறானோ அதுல கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து நம்ம அனுபவிக்கிறோம். அது பிராரத்த வினை. இப்பொழுது உண்டு கழித்து வாழ்ந்து கொண்டு இருப்பது. இந்த பிறவியில செய்கின்ற பயனால வரக்கூடிய வினைகள் ஆகாமிய வினை என்று சொல்லுவார்கள். அப்போ சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமிய வினை, இந்த மூன்று வினைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது பிடித்த வினை. சென்ற பிறவியிலே நமக்கு பிடித்திருந்த அந்த வினை எல்லாம், வினைனா என்னங்க? நாம் செய்யக்கூடிய செயல் தான். இப்போ சொல்றோம் இல்லையா? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், குறிச்சொல் சொல்றோம் இல்ல? வினைச்சொல்னா என்ன? வேர்ப். ஆங்கிலத்துல சொன்ன வேர்ப். ஒரு செயலை செய்கின்ற அந்த தொழிலை குறிக்கின்ற சொல். அப்ப வினை என்றாலும் தொழில் என்றாலும் செயல் என்றாலும் ஒன்று. அப்படி நாம் செய்கின்ற காரியங்கள், கர்மங்கள், அவற்றினாலே உண்டாகக்கூடிய நன்மை தீமை எல்லாம் தான் அந்த வினையாக சேர்ந்திருக்கும். அதிலே அந்த இப்பொழுது நாம் பிராரத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே நாம் நல்லபடியாகவே நடந்தால் நமக்கு ஆகாமியம் ஏறாது. அதற்கு 3 மெயினா வச்சுக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். மனம், மொழி, மெய். அப்படி நடந்தால் நமக்கு ஆகாமியம் ஏறாது. இந்த வினைகளையும் கூட, போன பிறவியிலே நம்மை பீடித்திருக்கிற வினைகளையும் கூட பொடி பொடியாக்கிவிடும். கண்ணப்ப நாயனாருக்கு அதான் சொல்லுவாரு, முன்பு செய்த வினையின் ஈட்டம் அவருக்கு 6 நாளிலே பெருமானுடைய காட்சி கிடைத்தது அப்படின்னு சேக்கிழார் சொல்லுவார். நாமும் அப்படி ஒரு நிலைக்கு வர வேண்டும். நமக்கும் இறைவன் போன பாட்டுல போன வாரமே நமக்கு காட்சி கொடுத்துட்டாரு. அததான் நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கணும். இன்னும் கிடைக்கட்டும் நினைக்க கூடாது. இப்படி தீதும் பிடித்த வினையேதும் பொடித்து விழ, அப்படி இறைவன் அருள் நமக்கு கிடைச்சிருச்சு.
வினைகள் எல்லாம் போயிருச்சு, தீமைகளும் போயிருச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? இறைவனுடைய அந்த தன்மையிலேயே எப்பொழுது பாருங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போ எந்த குழந்தை அம்மா அம்மா என்று அழைக்கிறதோ அம்மா அம்மா மாதிரியே அந்த குழந்தை பொம்மையெல்லாம் வச்சு விளையாடும், பார்த்திருக்கிறோம் இல்ல? அப்ப நமக்குள்ள அது பதிய 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 நம்ம தூய்மையானவர்களாக ஆகிவிடுவோம். தூய்மையானவர்களாக ஆகிவிட்டால் இந்த ஜீவன் இருக்கிறதே அது சிவஸ்வரூபமாக மாறிவிடும். இது பெரிய ப்ராசஸ். ஜீவன் சிவஸ்வரூபமாக, அதை தனியாக ஒரு நாளைக்கு பார்ப்போம். அப்ப நாம் என்னவாகி விடுவோம்? இறைவனுடைய அந்த குணத்தை, குணநலன்களை பெற்று விடுவோம். பார்க்கின்றவர் ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். இதுவரையிலும் திருநீர் வைக்காத நெற்றியை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் ஒருவர் திருநீர் வைத்துக் கொண்டு செல்லுகின்றார் என்றால் அவரை பார்க்கின்றவர்கள் கையெடுத்து கும்பிடுவார்கள். உண்டா இல்லையா? அப்ப தெய்வத்தன்மை நம்ம கிட்ட வந்துருச்சா இல்லையா? அது மாதிரி எல்லாமே உத்திராட்ச மாலையிலிருந்து அடியார் வேடம் மட்டும் இல்ல, நாடகத்தால் நடிகார் போல் நடிக்கின்ற நடிப்பு நமக்கு வேண்டாம். உள்ளூர உள்ளமும் அவன்பால் ஈடுபட்டால்தான் அப்படி ஒரு பணிவு பண்பு வரும். நம்மை பார்க்கின்றவர்கள் கையெடுத்து கும்பிடுகின்ற வகையிலே தெய்வீகத்தன்மை நமக்கு நிறைந்திருக்கும். எதனால? இறைவன் காட்சி கொடுத்து விட்டான். அவன் காட்சி கொடுத்த போதே அந்த அந்த அருள்தன்மை நம்மை பீடித்திருக்கின்ற தீமைகளையும் வினைகளையும் பொடி பொடியாக்கி நொறுக்கி விடுகின்றது. அப்படியானால் தூய்மையானவர்களாக ஆகிவிட்டோம். தூய்மையானவர்களாக ஆகிவிட்டோம் என்றால் என்ன பொருள்? இறைவனோடு, இறைவன் குணநலன்களோடு பேசிக்கொண்டிருப்போம், அவன்படி வாழ்ந்து கொண்டிருப்போம். எந்த செயலை செய்தாலும் இறைவனுடைய நாமத்தை உள்ளே உச்சரித்துக் கொண்டே இருக்கும். எல்லா நிலைகளிலும் அந்த தெய்வீக நிலை நமக்குள்ளே வந்து பார்த்தால் முகமே ஒரு பிரகாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஜீவன் சிவஸ்வரூபம் என தெரியும். அதை சொல்லுவார்கள் நம்முடைய பெரியோர்கள். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்ற 4 வகையிலே சொல்லுவார்கள். இந்த தலைப்பை தனியாக ஒரு நாளிலே பார்ப்போம். அப்படி இந்த நிலைகளை அடையும். அப்போ நம்முடைய ஜீவன் என்னவாக மாறிவிட்டது? நம்முடைய உடம்பு என்னவாக மாறிவிட்டது? நம்முடைய உள்ளம் என்னவாக மாறிவிட்டது? சிவமாக மாறிவிட்டது. ஜீவன் நம்முடைய உயிரானது சிவஸ்வரூபம் என தேறி, என்ன அழகான என்று தேர்ந்து எப்ப அவன் தேர்தல் பண்ணப்பான், ஓரளவு தேறிட்டான். அம்மா இப்படியானது, அப்பா இப்படியானது, தனியா இப்ப நிக்கிறான், துன்பப்படுறான், ஆறுதல் சொன்னீங்களா? பரவாயில்லைங்க, இப்ப கொஞ்சம் தேறிட்டான், இனி போய் நீங்க ஞாபகப்படுத்த தேறி உள்ள கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைந்து என்னாச்சு? அப்போ ஜீவன் சிவஸ்வரூபம் ஆனதுனால நமக்கிட்ட என்ன இருக்கு? நான் என்பதற்று உயிரோடு என்பதற்று வெளிநாதம் பரபிரம ஒளி மீதே. நம்ம கிட்ட என்ன போயிருச்சு? நான் என்னது போயிருச்சு. எனது உடைமை எனது அடிமை என்னும் அறிவு சிறிதும் மாற. அப்ப என்னுடையது இது, எதை பார்த்தாலும் இது என்னுடையது, இவை எல்லாம் என்னுடைய அடிமை, நான் தான், நான் எல்லாம் இது நடக்காது என்று சொல்லுகின்ற நான் எனது என்ற அகங்காரம் மமகாரம் எல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த ஊன் என்ன ஆயிடுச்சு? அந்த எம்பெருமானையே நினைச்சு 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 உருகிடு. அந்த உயிர் முழுக்க இறைவன் கலந்து விட்டான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. என்னுடைய ஊன் எல்லாம் அந்த உடம்பு அப்ப என்ன சாப்பாடாவது ஒன்னாவது அளவாதான், அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் 2ஆம் பட்சமாக போய்விட்டது. எந்தெந்த அனுபவங்கள் நாம் மேன்மை மிக்கது என்று நினைத்து நினைத்து இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்தோமோ அதெல்லாம் இப்பொழுது 2ஆம் பட்சமாக போய்விட்டது. வேண்டுமானால் வேண்டும், வேண்டாம் விட்டால் இல்லை. ஆனால் இறைவனுடைய நினைவு செயல் எல்லாமே நம்முடைய உயிரோடு கலந்து விட்டது. அப்போ உயிரோடு கலந்தது ஒளி வடிவாகி விட்டது. இந்த உலகத்திலே, பிரபஞ்சத்திலே என்ன நாம் பார்க்கின்றோம்? ஒன்று ஒளி வடிவமானது, இன்னொன்று ஒளி வடிவமானது. நீங்கள் 2 காதுகளையும் கையில் வைத்து அடைத்துக் கொண்டு கேட்டு பாருங்கள், உள்ளே ஓடுகின்ற ஒலி என்னவாக இருக்கும்? ரீங்காரம். ஓ
இந்த மாதிரி ஒலிதான் நமக்கு கேட்கும். அப்போ அந்த ஓங்கிற ஓங்காரத்துல இருந்து நம்ம இருக்கிற போது உள்ளம் ஒளி வீசும். உள்ளம் ஒளி வீசுவது எதுல தெரியும்? முகத்திலே தெரியும். முகமெல்லாம் அப்படியே தேஜஸா இருக்கும், பார்த்தாலே ஒரு புது வகையான பிரகாசமா இருக்கும். அந்த ஒளி வடிவமானவன் இறைவன். எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி. திருவண்ணாமலை தீபம் பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் அந்த ஒளியாக திகழ்பவன் இறைவன். அதனால ஒளியும் ஒளியுமாகிய இந்த உலக பிரபஞ்சத்துக்குள்ளே நாம் வாழ்கின்ற போது இந்த இறைவனை தவிர நாம் எதையும் அதிகமாக இரண்டாம் பட்சமாக கருதும். நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதும் மற்ற நான்ங்கிறத மறந்து போச்சு. நான் தான் இங்க இருக்கிறேனாங்கிறது மறந்து போச்சு. என்னை மறந்து இருந்தேன் லயம் தன்னில் அப்படின்பார் பாரதியார். அருணகிரி பெருமானும் சொல்லுவார், நான் என்னை மறந்திருந்தேன். அப்ப இறைவனுடைய திருவருள் நமக்குள்ளே பதிய பதிய நான் என்பது மறைந்து விடும். நாம் ஒளி உடையவர்களாக ஆகி விடுவோம். ஓங்காரம் நம்முள்ளே ஒலித்துக் கொண்டே இருக்கும். அதாவது அந்த நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று, இந்த உடம்புல உயிர் இருக்குதா இல்லையா அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. இல்லாமல் இருக்கின்ற மாதிரி அப்படியே இருக்கும். எப்படி அபிராமி பட்டருக்கு சிவகாமி அம்மை நம்மளோட அபிராமி தாயாரை பார்க்கும்போது கண்போடு தியானித்திருக்கும் போது ஒளி வெள்ளமாக காட்சி அளித்தாரே, அப்பொழுது அரசன் கேட்க அன்று அமாவாசை தினமாக இருந்தாலும் கூட பௌர்ணமி என்று சொன்னாரு. அது எதனால்? அம்மையினுடைய ஒளி அவருடைய உள்ளத்துக்குள்ளே கண்களுக்குள்ள உயிருக்குள்ளே பிரகாசித்த காரணத்தினாலே அவர் இன்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். அதற்கேற்ப இறைவன் அம்மையார் வந்து அந்த அரசனுக்கு காட்சி கொடுத்தாரல்ல, இதுதான் அந்த பக்தி, அந்த வைராக்கியம். அதுதான் அப்படி உயிரோடு ஊன் என்பதற்று வெளி நாதம் பரபிரம்ம ஒளி மீது. வெளி நாதம் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற நாதம், அந்த ஒலி, அதான் சொன்னோம் இல்லையா, ஓங்காரம், அந்த வடிவம் தான் இருக்கு, அந்த ஒலிதான். அதற்கப்புறம் பரபிரம ஒளி, பரபிரமமாகிய முருகனது திருவருளாகிய ஒளி. இந்த இரண்டும் தான் நமக்கு இருக்கு. அதனால நமக்கு என்ன ஆகுது, அப்படி ஒரு அமைப்புல நம்ம இருக்கிற போது நமக்குள்ள ஊற்றெடுக்கிறது. என்னது? அன்பின் ஊற்று. அன்பின் ஊற்று எடுக்கிறதுனால இத்தனையும் கழன்று நம்மை கழற்றி விட்டு போய்விட்டன. ரொம்ப சௌக்கியம். அதெல்லாம் தான் நம்ம கழற்றி விட்டு போகணும். மற்றவங்க எல்லாம் நாம யாரையும் கழற்றி விட்ட உறவுகள்லாம் அது பாட்டுக்கு அவங்கவுங்க இருப்பாங்க. இவையெல்லாம் நம்மை விட்டு ஓட ஓட இந்த ஜீவனானது சிவஸ்வரூபமாக ஆக ஆக இந்த ஒளியும் ஒளியும் தான் நமக்குள்ளே விளங்க விளங்க இந்த அன்பு ஊற்றெடுக்கின்ற அடிப்படை காரணத்தினால ஞானம் ஊற்றெடுக்கின்றது. ஞானம் சுரக்கின்றது. எப்படி அந்த ஊற்றுல இருந்து தண்ணீர் சுரந்து வருவேன் ஊற்றுக்களிலே, அது போல நம்முடைய உடலுக்குள்ளே உயிருக்குள்ளே உணர்வுக்குள்ளே ஞானம் அப்படியே சுரந்து சுரந்து வருகின்றது. அதனாலதான் எல்லாரும் உன்மத்தர் ஆனார்கள் என்று சொல்லுவார்கள். உன்மத்தம் பிடித்தவர். அப்போ இந்த உலக விஷயம் ஒன்னும் கூட அவருக்கு நினைவு இருக்காது. ஞானம் சுரப்ப வருகிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாரையும் அன்போடு நல்லா இருங்க, வாழ்க, திருவருள் பாருங்க, இங்க போங்க, இந்த கோயிலுக்கு போய் இறைவனை வழிபடுங்க, நல்லா இருங்க என்று சொல்லி வாழ்த்துகின்ற அந்த இறைத்தன்மையை தெய்வீகத்தன்மையை அடைகின்ற வகையிலே அவர்களுக்கு உள்ளத்துக்குள்ள ஞானம், உணர்வுக்குள்ள ஞானம், உயிருக்குள்ள ஞானம் சுரக்குது. அதனால மகிழ்ச்சி, அளவில்லாத மகிழ்ச்சி, ஆனந்தம். மகிழ்ச்சி என்பது ஒரு அளவு, ஆனந்தம் என்பது அதை விட அதிகமான அளவு. அந்த ஆனந்தம் வரும்போது கூத்தாடுவதா பாடுவதா ஒன்றும் தெரியாது. அப்படி ஆனந்த சித்தியோடு, அந்த சித்தத்தோடு எந்நாளும் கழிக்க பதம் வருவாய், எந்த நாளும் இந்த மாதிரியான நிலையிலேயே இருக்கும்படி எனக்கு உன் திருவடியை தந்து அருள் புரிவாய் முருகா. 2 நாள் போகும் கோயிலுக்கு, 3ஆம் நாள் அப்புறம் பாத்துக்கலாங்க, என்ன அன்னைக்கு முடியல, அப்படி இல்லை. எந்த காரியத்தை தொடங்கினாலும் உரிய வகையிலே முடியும் வகையிலே அதை முற்ற முடிப்பதற்கு ஒரு வித்த சிந்தையாக இருக்க வேண்டும். அதை சித்தத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான் ஞானம் சூரப்ப மகிழ ஆனந்த சித்தி. சித்தம் ஒன்று, அதனால் நமக்கு கிடைக்கின்ற வெற்றி, நமக்கு கிடைக்கின்ற இறைவன் திருவருள். மகிழ ஆனந்த சித்தியோடு
எந்நாளும் கழிக்க பதம் அருள்வாயே. எந்த நாளும் எந்த நேரமும் எப்போதும் முப்போதும் எப்போதும் இதே மாதிரி இந்த ஆனந்தத்திலே நான் இருக்கும்படி என்னை வைத்துவிடு இறைவா. நான் வேண்டுகின்ற அருள் அதுதான். அதனால வானம் தழைக்க அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க அலை விடமாள. நான் இப்படி எனக்கு கேட்கறதுக்கு உரிமையும் இருக்குது. உரிமையோட நீ அதை செய்வாய் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஏன்னா நீ ஏற்கனவே எத்தனை பேருக்கு நீ வரம் கொடுத்திருக்கிறாய், எத்தனை பேரை நீ வாழ்வித்திருக்கிறாய், எத்தனை பேருக்கு நீ உயிர் கொடுத்திருக்கின்றாய். வானம் தழைக்க இந்த தேவலோகத்துல இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் தழைக்கும்படி. ஏன் எப்படி அவர்களுக்கு தழைப்பு கிடைத்தது? அசுரர்கள் அவர்களை வாட்டிக்கொண்டே இருந்தார்கள். அந்த அசுரர்களிடமிருந்து அவர்களை காப்பாற்றி தேவர்களை வாழ வைத்தார். இது சிவபெருமானுக்கும் பொருந்தும், முருகப்பெருமானுக்கும் பொருந்தும். இங்கே சிவபெருமான் பார்க்கடலை கடைகின்றார்கள். முதலிலே வருவது விஷமாக இருக்கிறது. ஒரு பக்கம் வாசுகி இந்த மேருமலை என்ற மலையை மத்தாக்கி, வாசுகி என்ற பாம்பை நான் கயிறாக ஆக்கி, ஒரு புறம் தேவர்களும் ஒரு புறம் அசுரர்களும் நின்று கொண்டு கடைகின்றார்கள். கடைகின்ற பொழுது பார்க்கடலை கடைகின்றார்கள். கடைகின்ற பொழுது முதலிலே வருவது விஷம். ஐயோ, தேவரானால் என்ன, அசுரர்களானால் என்ன, இந்த விஷம் யாரும் அவர்கள் அறிந்துவிடக் கூடாது என்று இறைவன் தான் எடுத்து அதை அறிந்து கொள்ளுகிறான். அம்மையினுடைய திருவருளாலே இங்கே பிடிக்க தொண்டையிலேயே நின்று விடுகிறது. நஞ்சுண்ட கண்டன் அதுதான். அதனால் தேவர்களும் பிழைத்தார்கள், அடியேனும் பிழைக்க. அதனால உன்னை நானும் வணங்கி உன் அருள் பெறேன். ஜீவன் சிவஸ்வரூபமானது, நான் என்பது போனது, எனது என்பது போனது, ஞானம் சுரந்தது, ஆனந்தத்தில் ஆடுகின்ற அந்த பெரிய வரம் எனக்கு கிடைத்தது. நானும் அடியேனும் செழிக்க, நானும் வளப்பமோடு உன் திருவருளிலே வாழ. உன் திருவருளாகிய அந்த மழை பொழிந்தால் இந்த உயிராகிய பயிர் நன்றாக வளரும் ஐயா. அதனால நானும் செழிக்க உன் திருவருள் பெற்று அயன் மாலும் பிழைக்க. தேவர்கள் திருமாலும் பிரம்மாவும் ரெண்டு பேருமே பிழைச்சாங்க. இதே மாதிரி விஷம் அவர்களுக்கு இல்லையே. ஒவ்வொன்றாக அந்த பார்க்கடலை கடைய கடைய ஒவ்வொன்றாக வந்தது. எல்லாரும் வந்தார்கள், எல்லா பொருளும் வந்தது, நீண்டு போகும் இதோட. அப்படி அயன் மாலும் பிழைக்க. அயன் அப்புறம் மால். அயன்னா பிரம்மா, மால்னா திருமால். பிழைக்க என்ன செய்தார்? அலை விடம் ஆள. பார்க்கடலை கடையும் போது அதுல அலை வந்தது இல்லவா? அந்த அலையிலிருந்து முதல்ல வந்தது என்ன? விஷம். விடம் மாள, ஆழ மாள. அந்த விஷத்தை தான் எடுத்து உண்டு மற்றவர்களை எல்லாம் ஆட்கொண்டு பிழைக்க வைத்தாய். அப்படிப்பட்ட சிவபெருமான். அப்புறம் மேலும் அந்த பெருமானுக்கு என்ன? வாரும் கரத்தன் எமையாளும் தகப்பன். என்னை ஆளக்கூடிய தகப்பன். என் பெருமான் என்னை விட்டு புரியாதவன், எனக்கு தாயுமானவன், தந்தையானவன். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்தாரமுதே. அம்மையானவன் எனக்கு அப்பனானவன். எனவே என்னுடைய தகப்பன் சிவபெருமான். அவங்க அத்தனை கருணாமூர்த்திங்க, அவ்வளவு கருணாமூர்த்தி. நமக்கு பார்க்கறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா சாதனை படைக்க வைப்பார். நமக்கு சோதனையை கொடுத்தாலும் சோதனை கொடுத்துத்தான். தங்கம் என்பதை அப்படியேதான் நாம் அணிந்து கொள்கிறோம். அதை தட்டி தட்டி நெருப்பிலே போட்டு, நீரிலே போட்டு, இழுத்து நீட்டி மறுபடியும் நெருப்பிலே போட்டு அப்புறம் தான் அணிகலனாக நம்முடைய உடம்புக்கு வருகிறது. அப்ப அந்த தங்கம் என்ன உயர்வு, அது எத்தனை அடி வாங்குகிறது, எத்தனை முறை தீயிலே குளிக்கிறது, இதையெல்லாம் நினைத்து பாருங்க. அப்போ ஒரு செம்மையான ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் இறைவன் அதை சோதித்து சாதனையாக செய்வான். அவன் வாரும் கரத்தன். ஒரு குழந்தையை தாய் தகப்பன் எப்படி வாரி எடுத்துக் கொள்ளுவார்களோ அதுபோல தன்னுடைய கருணையினால உயிர்களாகிய நம்மை எல்லாம் வாரி அன்போடு அணைக்கின்றவன். அணைப்பதோடு நம்மை ஆட்கொள்ளுகின்றவன். எமை ஆளும் தகப்பன் மழு மானின் கரத்தன். தன்னுடைய கரங்களிலே ஒரு கரத்திலே மழுவையும் இன்னொரு கரத்திலே மானையும் வைத்திருப்பார். அதெல்லாம் கருணைக்கு அடையாளமான.
அப்படி வாரும் கரத்தன் எமையாளும் தகப்பன் மழுமானின் கரத்தன் அருள் முருகோனே. அப்படிப்பட்ட சிவபெருமான் அருளிய முருகப்பெருமானே. எப்படி பாருங்க, அப்ப அத்தனை கருணையுடைய தந்தையினுடைய திருக்கண்களிலே இருந்து அவதாரம் செய்திருக்கின்ற மகன் எப்படி இருப்பான்? அதை விட கருணை கூர்முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. தீபாவளிக்கு அடுத்திருந்து கந்த சஷ்டி வரப்போகுது 6 நாள். அந்த 6 நாள் கந்தனை பத்தியே நம்ம பேசலாம், கந்தனை பத்தியே நினைக்கணும். என்ன திருப்புகள அலங்காரமான புரிய எதுனாலும் பகைமையை வற்ற செய்பவன், நமக்கு அருள் சுரந்து கொடுப்பவன். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமான் யாரு? அப்போ வானம் தழைக்க அடியேனும் பிழைக்க அயன்மாலும் பிழைக்க அலை விடம் ஆட. கடலிலே இருந்து வந்த அந்த விஷத்தை எடுத்து உண்டு அவர் எல்லாரையும் ஆண்டு கொண்டாய். அப்படிப்பட்டவன் வாரும் கரத்தன், எல்லாருக்கும் அருள் புரிகின்றவன். தாய் தன்னுடைய குழந்தையை அரவணைப்பது போல வாரி அணைத்துக் கொள்வான். அதை நீங்க இப்ப கண்ணுல அந்த காட்சியை கருத்துல நீங்க வச்சு இப்ப பார்க்கணும். நீங்க உங்க குழந்தைகளை எப்படி வாரி அணைக்கிறீங்களோ அது மாதிரி நம்மை இறைவன் வாரி அணைப்பான். எமை ஆழ்வான், நம்ம எல்லாம் ஆளக்கூடிய கையிலே மழுவையும் மானையும் வைத்திருக்கக்கூடிய இறைவன். அப்படிப்பட்ட சிவபெருமான் தந்த முருகோனே, முருகப்பெருமானே. இந்த இடத்துல அந்த ஒரு அன்பை சொல்றாரு, தன்னுடைய ஆனந்த நிலையை சொல்றாங்க. மகிழா ஆனந்த சித்தியோடு படிச்சதில்ல, இங்க பாருங்க. தானந்தனத்த தன்னா, இந்த ரிதம், இந்த சொல் அழகான அந்த சந்தத்தோடு வருது பாருங்க. நமக்கு மகிழ்ச்சி வந்தா எப்படி இருக்கும்? என்ன பாட்டு தெரிஞ்சா பாடுவோம், இல்ல தெரிஞ்ச பாட்டும் அந்த நேரத்துல வாயில வராதுன்னா தன்னானே தன்னானேன்னு பாட ஆரம்பிச்சிருவோம். அது சந்தம். தானந்தனத்த தன்னா, அப்ப அத்தனை அருமையாக நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. எத்தனை விஷயங்கள். இது போல வண்டு ரீங்காரம் விடுகிறதா எதுல? முருகப்பெருமான் தன்னுடைய மார்பிலே தனக்கு மிக விருப்பமான கடப்ப மலர் மரத்தினுடைய மலர்களை, கடப்ப மலர் மாலையை அணிந்திருக்கின்றார். அவருக்கு பிடித்தது அதுதான். கடப்ப மலர் மாலையை மார்பிலே அணிந்திருக்கின்றான் முருகப்பெருமான். ஒவ்வொரு மலரும் அழகாக விரிந்திருக்கின்றது. ஒவ்வொரு மலரும் தேன் பிளிற்றுகின்றது. அப்படியே தேனின் மனமும் வருகின்றது, தேனின் அளவும் அதிகரித்து பிளிற்று நிற்கின்றது. இந்த வண்டுகள் எல்லாம் அந்த மலரை சுற்றி ரீங்காரம் விட்டு கொண்டு அந்த தேனை உண்டு கொண்டிருக்கின்றன. தானந்தனவண்டு சுற்றி மது தான் உன் கடப்ப மலர் அணி மார்பா. கடப்ப மலர் மாலையை அணிந்து கொண்டிருக்கின்ற மார்பை உடையவனே முருகப்பெருமானே, உன்னுடைய மார்பையிலே அணிந்திருக்கின்ற அந்த கடப்ப மலரில் இருந்து வழிகின்ற தேனை சுற்றி 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 ரீங்காரம் விட்டு கொண்டு வண்டுகள் வந்து மொய்த்து கொண்டு அந்த தேனை உண்ணுகின்றனவே. எப்படி மொய்க்கின்றன? ரீங்காரம் விடுகின்றன. என்ன ரீங்காரம்? தானந்தனத்த. பாட்டின் முதலிலே இருந்து இதுவரை சொன்ன அந்த மகிழ்வெல்லாம் அனுபவித்து பாடுவது போல. நீங்கள் மனிதனுக்கு வண்டு என்று ஒரு பெயர் உண்டு. 6 கால் உடையது வண்டு இல்லைங்களா? நாமும் 6 கால் உடையவர்களா இருக்கிறோம். என்னது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி. இந்த 6ஐயும் தாண்டிதான் அப்புறம் நம்ம சகசிரத்துக்கு போகணும். அப்ப 6 கால் 6 பகுதியை உடையவங்க நாம. அதனால நமக்கு மனித வண்டுன்னு பேரு. இங்கே மனித வண்டுகளாகிய நாம் என்ன செய்கிறோம்? இறைவனுடைய திருவடி தாமரை, திரு கைகள் தாமரை, முகம் தாமரை, கண்கள் தாமரை. இந்த தாமரைகளிலே என்ன வழிந்து கொண்டிருக்கிறது? திருமேனி முழுக்க தாமரை தானே. என்ன வழிந்து கொண்டிருக்கிறது? தேன் முந்திக் கொண்டிருக்கிறது. முதல் வரியத்தானே பார்த்தோம். அந்த தேனை உண்ணுவதற்காக, அருளாகிய தேனை உண்ணுவதற்காக உயிர்களாகிய நாம் இறைவனுடைய திருவடியை தொட்டு அவரை கட்டி பிடித்துக் கொண்டு திருவருளே தருவார், திருவடி இன்பம் தருவார் என்று நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். தினைத்தனை உள்ளதோர் கோவிலில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்த
தேன் சொரியும் குறிப்புடையானுக்கே சென்று மூதாய் கோத்தும்பி. திருவாசகத்துல திருக்கோத்தும்பி பாட்டு. அப்ப இறைவனுடைய திருவடி தாமரை மலர், அந்த தாமரை மலர்ல அருளாகி தேன் வழிந்து கொண்டிருக்கிறது. அதை உண்பதற்காக உயிர்களாகிய நாமெல்லாம் அந்த திருவருளை பருகுவதற்காகத்தான் அவன் திருவடியை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், திருவடியை பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த நிலை நமக்கு எந்நாளும் கிடைக்க வேண்டும். அப்பதானந்த சுற்றி மதுதான் கடப்ப மலர் அணிமார்பா தானம் குறித்து எமையாளும் திருக்கையிலை சாலும் பூரத்தி மகிழ் பெருமாளே. இவன் கைலாய மலையிலே கந்தபுரியிலே வீட்டிருந்தவன் யாருங்க? முருகப்பெருமான் இல்லைங்களா? அப்பாவுக்குரியது கைலை மலை, அதுல இவனுக்குரியது கந்தகிரி, கந்தமலை. அதுல இருக்கின்றவன் வள்ளி என்ற ஒரு உயிரை நாடி அவள் போன பிறவியிலேயே முருகப்பெருமானை மணந்து கொள்ள வேண்டும் என்று தவம் செய்தவள். அவளும் அவளுடைய சகோதரியார் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று. அமிர்தவல்லி தேவயானையாக இந்திரன் வளர்ப்புக்கு போய்விட்டாள். ஆனால் சுந்தரவல்லி குர மகளாக இங்கே பர்வதராஜனுடைய வளர்ப்புக்கு வந்து விட்டார். அப்போ முற்பிறவிலே செய்த தவத்தின் பயனை இப்பொழுது கொடுப்பதற்கு இறைவன் அவளை வேடகுலத்திலே பிறக்க செய்தாலும் அங்கே கைலங்கி மலை கந்தகிரியில இருந்து இங்கே பூமியை நோக்கி இறங்கி வந்து வள்ளியை தேடி மலையை தேடி ஓடி அவளை ஆட்கொள்ளுகின்றான். அந்த வள்ளிக்கு என்னென்னவெல்லாம் காட்சி கொடுத்து எப்படியெல்லாம் முதல்ல வேடனாக வந்தாரு, அப்புறம் மரமாக நின்றாரு, அப்புறம் கிழவராக வந்தாரு. எனக்கு தாகம் தீர்ந்தது, இப்ப மோகம் வருதுன்னு சொல்லி அவளை எல்லாம் ஆட்படுத்தி அன்போடு அவளோடு இருந்து அவளை ஆட்கொண்டான். சாலும் கூரத்தி மகிழ் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு சால்புடைய குரத்தி மகளுக்கு மாறிலா வள்ளி வாழ்க. கணவனுக்கு எதிர் சொல்லி பேச மாட்டார்கள் யாரோ, அவர்கள் தான் மாறிலா அன்பர்கள். அதனாலதான் வாரியார் சொல்லுவாரு, மாறிலா வள்ளின்னு ஏன் சொன்னார் தெரியுமா? கணவன் என்ன பேசினாலும் முருகப்பெருமான் என்ன சொன்னாலும் மாறு வார்த்தை பேச மாட்டான், என்ன சொல்றாரோ அப்படியே செய்வாங்க அப்படின்னு சொல்லி வாரியார் ஒரு விளக்கம் கொடுப்பார். அப்படி மாறிலா வள்ளி சாலும் குரத்தி, எத்தனை சான்றாண்மைகளை எத்தனை சால்பு குணங்களை உடையவள் அந்த வள்ளி. திணைப்புறத்திலே ஓட்டி கொண்டிருந்தார் குருவிகளை. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு உயிரை நாடி பூமியிலே வந்து ஆட்கொள்ளுகின்றான் முருகப்பெருமான். அந்த கருணையை சொல்லுவது இங்கே. அதனால இங்க என்ன சொல்லுகிறார் கடைசியில, என்னுடைய சாலும் கூரத்தி மகிழ் பெருமாளே, அந்த சால்வுடைய குரத்தியை நீ மணந்து கொண்டு அவளை வாழ்வித்தாய். தேவலோகம் மட்டும் பெரிய உலகம் என்றில்லை, பூலோகத்திலும் நீ வந்து மனிதர்களை ஆட்கொண்டுவாய். அதனால நீ உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டாய். எனக்கு தெரியும், என்னுடைய அன்பன் நீ, என்னுடைய உயிர் நீ, என்னுடைய கடவுள் நீ. எனவே என் நிலை கண்டு என்னுடைய நிலைமை இப்படித்தான் என்பதை தெரிந்து, ஏற்கனவே நான் ஒரு பாடல சொல்லியிருக்கேன், அரை நிமிஷத்துல என்ன கை நொடிக்கிற மாத்திரையில என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள்ள இறைவா தெரிந்து பார். நோயிற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் வாயிற்கிடவாமல் பாவியின் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி ஒன்போரூர் ஐயா நீ சீரடிக்குள் வைப்பாய் தெரிந்து அப்படின்னா. என்னை பத்தி உனக்கு தெரியும், நான் எப்படி பட்டிருக்கிறேன், உன்னை எப்படி வணங்கிட்டு இருக்கிறேன், இல்ல அங்க இங்கே தெரிஞ்சிட்டு இருக்கேன், நான் உண்மத்தனா இருக்கிறேன்னா என்னுடைய நிலை அத்தனையும் உனக்கு தெரியும். அதனால அடியேனே உன் பாதத்திலே என் நிலை கண்டு இறங்கி உன் பாதத்திலே சேர் என்பது போல இங்கே தானம் குறித்து எமையாளும் அந்த தானம் அந்த இடத்தை, என்னுடைய இடம் எந்த நிலையிலே இருக்கின்றது என்பதை குறித்து, என்பதை அறிந்து, என்பதை கண்டு எம்மை ஆட்கொள் பெருமாளே, திருக்கைலாய பெருமாளே, மிகுந்த அன்பு காட்டி வணங்கிய நம்முடைய குரத்தியாகிய வள்ளியை மணந்து மகிழ்ந்த பெருமானே. நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று வெளிநாதம் வர பிரம்ம ஒளி மீதே ஞானம் துறப்ப மகிழானந்த சித்தியோடு நாடும் கழிக்க பதம் அல்வாயே. அதனால திருக்காட்சி கண்ட நாம் எல்லோரும் இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும்.
அவன் தேனுந்து முக்கணிகளின் சுவையெல்லாம், பாலின் சுவையெல்லாம், செங்கரும்பு இளநீரின் சுவையெல்லாம் மிதமெஞ்சிய இனிமை உடையவனாக இருந்த சிவபெருமான் பெற்றெடுத்த பிள்ளை. அவன் வாரும் கரத்தன், நம்மை ஆளும் தகப்பன். அப்படிப்பட்ட சிவபெருமான் பெற்றெடுத்த பிள்ளை, கருணையே வடிவானவன் சிவபெருமான். மார்கண்டேயனை காப்பாற்றியவர் யமனிடமிருந்து. எத்தனை எத்தனை அட்டவேரட்ட தலங்கள் என்று உண்டு. எத்தனை நிலைகளிலே கருணை செய்து காப்பாற்றியவன், காப்பாற்றி வருகின்றவன், எப்போதும் காப்பாற்றுபவன் சிவபெருமான் பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா முருகப்பெருமான். அதனால அந்த முருகப்பெருமானே உன்னை நான் வணங்கும் பொழுது என்னோட நான் போனது, எனது போனது, அகங்காரம் போனது, என்னை பிடித்திருந்த தீமைகள் போன, பிற செய்த தீமைகளும் கழித்தது. நான் முன்பு செய்த வினை தீவினை எல்லாம் அகன்றது, எல்லாம் பொடி பொடி ஆகிவிட்டது. உன் வேளால் இருக்கலாம், உன்னுடைய அருள் நோக்கால் இருக்கலாம். ஆனால் நீ எனக்கு உன்னுடைய அருட்காட்சி தந்தவுடனே எனக்குள்ள நீ பதிந்து விட்டதனாலே தீதம் பிடித்தவனை ஏதும் பொடித்து போயிடுச்சு. அதனால நான் என்பது அற்று விட்டது, உயிரோடு ஊன் என்பதும் அற்று விட்டது. இந்த பிரபஞ்சத்திலே ஒளியாகவும் ஒளியாகவும் இருக்கின்ற உன்னுடைய காட்சியே எனக்கு இருக்கின்றது, உன்னுடைய காட்சியே எனக்கு கிடைக்கின்றது. அதனால எனக்குள்ள ஞானம் சுரந்து மகிழ்ச்சியாக ஆனந்தத்திலே திளைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த திளைப்பு எனக்கு எந்த நாளும் வேண்டும் முருகா இறைவா, எனக்கு மறவாமல் அதை நீ கொடுத்தருள். எல்லோரையும் பிழைக்கச் செய்தவர் சிவபெருமான், அவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளை அல்லவா. எனவே உன்னுடைய திருவுருளை நாடி நாங்கள் வந்துகள் போல உன்னுடைய பாதத்தை சுற்றி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டருள்வாய் முருகப்பெருமானே என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் திருப்புகழிலே நம்முடைய அருணகிரி பெருமான். மீண்டும் நமக்கு வேண்டும் என்ற அந்த வரியை பாடுவது மகுடம் என்று பெயர். அதை மட்டும் பாடி நிறைவு செய்வோம். நான் என்பதற்று உயிரோடு என்பதற்று வெளிநாதம் பரபிரம ஒளி மீதே ஞானம் சூரப்ப மகிழானந்த சித்தியோடு என்னாலும் கழிக்க பதம் அருள்வாயே திருக்கையிலை சாலும் கூரத்தி மகிழ் பெருமாளே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அருள்மிகு மருதமலை ஆண்டவருக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.